நண்பர்களே, இப்போ என்ன நடந்துச்சுன்னா, களம் மெட்டில் போட்டு பொழந்துட்டாங்க நம்ம கவுஹாத்தியில். நான் ஜெயிப்போமா தோப்போமான்றதை தாண்டி, தோத்தாலும் இவ்வளோ கேவலமாக தோற்றுருக்க மாட்டோம்னு நினச்சேன். கேவலன்றதை தாண்டி ஒரு படுதோல்வின்னு சொல்லுவாங்கள்ல, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தோக்குறதுலாம் இட்ஸ் ஓகே தான், லைக். ஆனால் 5 ஓவருக்குள்ளே அடிக்கிறதுலாம் நம்ம என்ன 130 ரன் அடிச்சுட்டு என்னத்தை பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க டாஸ்லேயே எனக்கு ஏதோ மேட்ச் போன மாதிரி இருந்துச்சு. லைக் டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் பண்ணதெல்லாம் ஓகே, பட் நம்மளோட பிளேயிங் லெவன் நான் சொல்லிட்டு இருந்தேன், சாட்டிஸ்ஃபை இல்லை பிளேயிங் லெவனில். எங்கடா ஊர்வில் பட்டேல், சிஎஸ்கேவோட எக்ஸ் ஃபேக்டர் ஊர்வில் பட்டேல். ஒரு கேமை ஒரு பிளேயரால் எப்படி வேணால் மாற்ற முடியும்னா ஊர்வில் பட்டேல். லைக் நம்ம பார்த்துருக்கோம், லைக் அவன் வந்து கன்சிஸ்டன்ட் இல்லை, பட் ஊர்வில் பட்டேல் மாதிரியான ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் எல்லா டீம்லேயும் ஒருத்தர் இருக்கான். ஸோ நம்ம டீமில் அது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்போ 4 ஃபாரினர்ஸ் ஆடணும்னா 4 ஃபாரினர்ஸ் ஆடி ஆகணுன்ற ஒரு ரூல்லாம் கிடையாது. இப்போ மேத்யூ ஷாட்டா ஊர்வில் பட்டேலான்னு கேட்டால் நான் ஊர்வில் பட்டேல் தான் போவேன். லைக் ஹீ கேன் பேட், வேறமே அடிக்கலாம். மேத்யூ ஷாட் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் காமான ஒரு கேப்டன்சியான, லைக் கேப்டன் பண்ணுற ஒரு காம் பிளேயர். அவர்கிட்ட தான் நம்ம டடால் கூடலாம் எதிர்பார்க்கணும். நல்ல பிளேயர் தான், பிபிஎல் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆஃப் ஸ்பின்லாம் போடுவான்னு எடுத்தானுங்க, போய் எங்கேயோ கொடுக்குறானுங்க ஆஃப் ஸ்பின். ருத்ராஜ் அவர் ஆஃப் ஸ்பின் போடுவான்னு எடுத்தனா பவர் பிளேக்குள்ளே ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமே. எப்படி இருந்தாலும் எல்லாம் அடி வாங்குறானுங்க. வைபவ் சூரியவன்சி பார்த்ததெல்லாம் போட்டாலே அடிக்கிறான் அப்படின்னும் போது கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு என்ன இதில் குறைஞ்சி போயிடுமா, இன்னும் 20 ரன் போயிருக்குமா, அதெல்லாம் இவங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது நான் அந்த சேஞ்ச் எனக்கு செட்டே ஆகலை. மேத்யூ ஷாட் ஆடி இருக்கணுமான்னு கேட்டால் நான் ஆடி இருக்கவே மாட்டேன் அவரை. வேற ஏதாவது ப்ரீவியஸ்னா மேத்யூ ஷாட்டுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஊர்வில் பட்டேல் கண்டிப்பாக ஆட வச்சிருப்பேன். எனக்கு அங்கேயே எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன இது நான் சொல்லிட்டு வந்தேன், எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல 49.3 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு வந்தா 50க்கு 4 அடப்பாவைகளா அப்படின்ட்டு இருந்துச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது சஞ்சு மொதல் மேட்ச் சூப்பராக ஆடுறாரு, அதுக்கப்புறம் தான் ஆட மாட்டார் அப்படின்னு. பட் மொதல் மேட்ச் சூப்பராக ஆடல, ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ராஸ் ஆடினாங்க. ருத்ராஜோட விக்கெட் தான் எனக்கு வந்து ரொம்ப குரூஷியலான விக்கெட் அந்த டைமில். லைக் ஹீஸ் கோன் டேக் ஹிஸ் டைம் அண்ட் பிளே. லைக் அவர் 10 பால் ஆட்டார், நான் குறைய சொல்ல மாட்டேன். 10 பால்ல 5 ரன் 6 ரன், அது வே ஆஃப் பிளே. ஒரு நம்ம டீம்ல ஒருத்தர் அப்படி இருக்கலாம், பட் அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துட்டு போறோம்னு இருக்குல்ல, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ விட்டு வந்து எங்கேயோ போகுது ஷாட்டு. ஆயுஷ் மாத்திரை எதுவும் சொல்ல, நன்றி ஆயுஷ் மாத்திரை. ஒரு மேட்ச் தானே, ஸோ அவ்வளோ ஹாஷாக இருக்கணும்னு இல்லை. பட் பார்க்குற ரீல்ஸ்லாம் பார்க்குறேன், டோனி வந்தால் அவ்வளோதான், டோனி தான் மிஸ்ஸிங். எனக்கு இந்த டீமில் எங்கே நீங்கள் டோனி ஆட வைப்பீங்கன்னே புரியல. நான் செம்மையான டோனி ஃபேனு, பட் இந்த டீமில் டோனி ஆட வைக்கணும்னா இப்போ இன்னும் கார்த்திக் சர்மா ஆட வைக்காம போகணும். இல்லை வந்து சஃப்ரா கான் சூப்பராக ஆனான் நேற்று, அவனோட இன்டென்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஜட்டு பாய் காட்டிட்டாரு. இந்த பாட்டு பார்த்தா என் வீட்டு கண்ணு குட்டி அந்த மாதிரி தான் ஆச்சு நேற்று. பட் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸிங்கான ஒரு மேட்சாக இருந்துச்சு நேற்று. ஏதாவது ஒரு 150 அடிங்களான்னு கெஞ்சுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஓவர் ரன் வந்து ரன் தேத்திட்டாரு ஒரு பொறுமையாக ஆடி. நான் ஓவர் ரன்மே எடுத்துருக்க மாட்டேன், அவர் எதுக்குன்னு தெரில. இன்னும் டீம் எடுக்க சொன்னால் இவனு நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஆடும்போது பேட்டிங்காக சரி சூப்பரான பேட்டிங்காக இருக்குது, 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குது, போட்டு 200 ரன் அடிச்சிருவானுங்க. பவுலிங்கில் நம்ம 200 ரன் கொடுத்துறது பிரச்சனை இல்லை, ஏன்னா பவுலிங் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பேட்டிங்கே இப்படி சொதப்போம் மொதல் மேட்ச்ன்னும் போது சரி ஓகே, மொதல் மேட்ச் சாமி கூட்டுறோன்ற மாதிரி சாமி கூட்டுறலாம். பட் ஆர்ஆர் வந்து சூப்பராக விளாட்னாங்க. லைக் அந்த பிச்சை வந்து சூப்பராக அசஸ் பண்ணாங்க. அந்த இதில் கவர்ஸில் இருக்குது, ஸோ வந்து கண்டிப்பாக மாஸ்டர் இருக்கும், நல்லா ஸ்விங் ஆகும்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் பர்கர் 2 எண்ட்லேருந்து போட்டு முடிச்சிட்டானுங்க. அங்கே பவர் பிளேலேயே முடிஞ்சிருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் ஏற்றி வரணும்னா எதாவது பண்ணணும். ஜட்டு பாய் வந்து ஜட்டு பாய்க்கெலாம் ஒரு 2 பால் திரும்பிச்சு கார்த்திக் சர்மாவுக்கு. ஓகே அவ்வளோதான். எனக்கு இந்த பக்கம் அவர் ஒருத்தர் பிஷ்னாய் வேறு நல்லா போட்டாங்க நேற்று. இந்த பிரிஜேஷ் சர்மா நல்லா மீடியம் தான், ரொம்ப ஷார்ட் இதுதான், மீடியமாக வந்து போட்டு விக்கெட்டில் எடுத்தார் அவர். ஸோ நம்ம எல்லாருக்கும் விக்கெட் கொடுக்குற மாதிரி தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ பட் கிரெடிட்டை தான் ஆர்ஆரோட பேட்ஸ்மேன்ஸ்க்குமே. லைக் எப்படி இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா வி ஓன் த பவர் பிளே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தான் போல ரியான் பராகும் வைபவ் சூரியவன்ஷி இஸ் அ சீரியஸான டேலண்ட். எல்லாம் சொன்ன மாதிரி அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸே இல்லை, கண்ணா முன்னா அடிக்கிறான், எங்கே போட்டாலும் அடிக்கிறான். ஆஃப் சைடில் போட்டு ஆஃப் சைடில் கவரில் இப்படி அடிக்கணும் அடிக்கணும். ஆனால் ஷாக் ஆகி 5 பால் 50 அடிக்கிறான். அது ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. ரியான் பராக் சொல்லியிருந்தான் நினைக்கிறேன் அந்த கான்ஃபரன்ஸில், நான் உனக்கு வைபவ் சூரியவன்ஷி இந்த சீசன் ஃபெயில் ஆகிறனோ பாஸ் ஆகிறனோ பேட்டிங்கில், பட் 14 மேட்ச் அவனை கண்டிப்பாக ஆட வைப்பேன்றது ஒரு செம்ம அஷூரன்ஸில் ஒரு பிளே இருக்குது. ஸோ அவனோட இடம் வந்து அங்கே ஃபிக்ஸ்டு, அவன் எப்படி ஆடினாலும் அப்படின்னும் போது அங்கே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்ல. அதை நேற்று பார்த்தேன். லைக்
போகிறது மேட் ஹென்ட்ரிக்கு ஸ்விங்கெலாம் ஆகல. நான் நூர் அகமது போடுறான், யாருமே பார்க்கல. அன்சுல் கம்போஸ் சூப்பராக போட்டான். பேட் லக் தான் அன்சுல் கம்போஸுக்கு. பட் என்ன பண்ணுறது, 100 ரன்லாம் டார்கெட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ப்ரோ 100 ரன் கொடுத்துட்டு டிஃபெண்ட் பண்ணுன்னா, சவால்லாம் விட்டேன். எனக்கு எதுவும் தோணுது ஏதோ ஒரு கிளச்லாம் பண்ணுவானுங்கன்னா, சூரிய வன்ஷி அதுக்கு எதுவுமே கொடுக்கல கிளச் பண்ணுறதுக்குலாம். இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் இவ்வளோ பொறுமையாடி நான் பார்த்தது இல்லை. 100 ஸ்ட்ரைக்கில் அப்படியே ரன் தேத்திக்கிட்ட மாதிரியும் இருந்துச்சு. ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக மாறின மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இப்படியும் ஆடுவான் அப்படின்றது வந்து லைக் நீ டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். பட் அவனோட கம்போஷர் இந்த மேட்ச்சில் 130 ரன்னாக இருந்தாலுமே எங்கன்னா விக்கெட் எங்கன்னா போய் இதை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைக் ஒரு பக்கம் அவன் நின்னது வந்து ஜூரல் வந்து ஒரு கேமையும் லைக் அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஓகே என்ன இதுக்கப்புறம் ஆர்சிபி கூட நம்ம அப்போ பேசுவோம். அது என்னென்னு முதல் 2 ப்ரெடிக்ஷன் கரெக்டாக கொடுத்தேன். நேற்று நான் ப்ரெடிக்ஷனும் கொடுக்கல அப்படின்றத தாண்டி எனக்கு தெரியல சிஎஸ்கே வந்து என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க ஆர்சிபி கூட. ஏன்னா இட்ஸ் ஹார்ஷ் டூ லைக் 2வது மேட்ச் போகிறோம் வி ஹேவ் 3 சேஞ்சஸ் சொல்கிறது ரொம்ப ஹார்ஷ் தான். நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதனால நான் ஹார்ஷ் எல்லாம் தாண்டி விட்டுட்டு எனக்கு ஊர்வில் பட்டியலை மட்டும் ஆட வச்சுருங்க. ஊர்வில் பட்டியல் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அவனை மாதிரி ஒரு பிளேயர் நம்ம டீமில் வேணுன்றதை நான் மறுபடியும் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் த ரிவ்யூ ஆஃப் சிஎஸ்கே vs ஆர்ஆர் சூப்பராக விளாண்டு ஒரு நல்ல ரன் ரேட்டில் போயிட்டாங்க. சிஎஸ்கே இப்போ இன்னும் ஒரு 3 மேட்ச் நல்லா ஜெயிச்சா தான் அந்த ரன் ரேட்லேருந்து 2ல் வந்து நிற்க முடியும். ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு.